கோம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா அதிகாரங்கள் 10 முதல் 12 வரை பார்க்கப் போகிறோம். இந்த அதிகாரங்கள் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. கர்த்தர் தம் ஜனங்களுக்காக எவ்வாறு போராடுகிறார் என்பதையும் காட்டுகின்றன. இங்கு உடன்படிக்கை, தைரியம், கீழ்ப்படிதல் மற்றும் தேவனுடைய விடுதலை ஒன்றாக நிற்கின்றன. யோசுவா 10 கிபியோனின் அழைப்பால் தொடங்குகிறது. கிபியோன் மக்கள் முன்பு இஸ்ரவேலோடு சமாதானம் செய்திருந்தார்கள். அதனால் தெற்கிலிருந்த 5 அமோரிய அரசர்கள் ஒன்றிணைந்து அவர்களைத் தாக்கினார்கள். கிபியோன் உதவி கேட்டு அனுப்பியபோது யோசுவா தாமதிக்கவில்லை. அவர் இரவெல்லாம் ஏறிச் சென்று தன் மக்களுடன் போருக்குத் தயாரானார். இந்த தருணத்தில் கர்த்தர் அவரிடம், பயப்படாதே, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். வெற்றி இன்னும் கண்ணுக்குத் தெரியவில்லை. ஆனால் வாக்குறுதி முன்பே வந்துவிட்டது. இதுவே விசுவாசத்தின் நடை. தேவன் முதலில் பேசுகிறார். பின்னர் தம் ஜனங்கள் நடக்கிறார்கள். பின்னர் அவருடைய கை வெளிப்படுகிறது. கிபியோனுக்கு அருகில் இஸ்ரவேல் வந்தபோது கர்த்தர் எதிரிகளை கலங்கச் செய்தார். அவர்கள் ஓடினார்கள். அவர்கள் தப்பிக்கிற வழியிலே வானத்திலிருந்து பெரிய கல்மழை விழுந்தது. பட்டயத்தால் விழுந்தவர்களை விட அந்த கல்மழையால் மரித்தவர்கள் அதிகம் என்று வேதாகமம் சொல்கிறது. அதாவது இஸ்ரவேல் போரிட்டாலும் போரின் முடிவை தீர்மானித்தது கர்த்தரே. அப்போது யோசுவா கர்த்தரின் முன்னிலையில் ஒரு அதிசயமான வார்த்தை பேசினான். சூரியனே, கிபியோன் மேல் நில்லு, சந்திரனே, அயலோன் பள்ளத்தாக்கின் மேல் நில்லு. அப்படியே நாள் நீட்டிக்கப்பட்டது. சூரியன் நின்றது. சந்திரன் தங்கியது. ஜனங்கள் தங்கள் எதிரிகள் மேல் முழு வெற்றி காணும் வரை ஒளி நீடித்தது. இந்த நிகழ்ச்சி வெறும் வியப்பூட்டும் அதிசயம் அல்ல, இது தேவன் நேரத்திற்கும் ஆண்டவர் என்பதற்கான சாட்சி. அவர் தம் நோக்கம் நிறைவேறும் வரை ஒளியைத் தாங்கி நிறுத்தக்கூடியவர். வாழ்க்கையிலும் இதே உண்மை உண்டு. சில நேரங்களில் இருள் விரைவாக இறங்குவது போலத் தோன்றும். நமக்குள் இன்னும் கொஞ்சம் ஒளி வேண்டும், இன்னும் கொஞ்சம் பலம் வேண்டும் என்று தோன்றலாம். யோசுவா 10 நமக்கு நினைவூட்டுவது இதுதான். கர்த்தர் தம் ஜனங்களுக்காக போராடும்போது அவர்கள் வேலை முடியும் முன் ஒளி அணைய அனுமதிப்பதில்லை. அந்த 5 அரசர்களும் இறுதியில் பிடிக்கப்பட்டார்கள். யோசுவா மக்களிடம், பயப்படாதிருங்கள், திடமாயிருங்கள், கர்த்தர் உங்கள் எல்லா எதிரிகளுக்கும் இப்படியே செய்வார் என்றான். அதுவே இந்த அதிகாரத்தின் ஆன்மீக மையம். வெற்றி என்பது ஒரு தருணம் மட்டும் அல்ல, அது எதிர்கால விசுவாசத்திற்கான சாட்சியாக மாற வேண்டும். பிறகு தெற்கு பகுதியில் பல நகரங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக இஸ்ரவேலின் கையில் விழுகின்றன. இந்த நீண்ட போர் ஒரு முக்கியமான பாடம் கற்பிக்கிறது. கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தின் தேவன் மட்டுமல்ல, முழு பயணத்தின் தேவன். ஒரு தருண ஜெயத்தையும் அவர் தருகிறார். அதன் பின் வரும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திலும் அவர் தம் ஜனங்களோடு இருப்பார். இதுவே கீழ்ப்படிதலின் பயணம். யோசுவா 11 வடக்கிலிருந்து எழும் புதிய அச்சுறுத்தலை காட்டுகிறது. ஹாசோரின் அரசன் யாபீன் பல அரசர்களை ஒன்று சேர்த்தான். அவர்களுடைய சேனை மிகப்பெரியது. வேதாகமம் அதை கடற்கரையின் மணலைப் போல அதிகம் என்று காட்டுகிறது. குதிரைகளும் இரதங்களும் இருந்தன. வெளிப்படையாக பார்த்தால் இது இன்னும் பயமுறுத்தும் போர். முன்பு வெற்றி பெற்றிருந்தாலும் புதிய சோதனை வந்தால் மனம் மீண்டும் நடுங்கலாம். ஆகையால் கர்த்தர் மீண்டும் அதே வாக்கைத் தருகிறார், பயப்படாதே ஷூட். இந்த வார்த்தை யோசுவாவுக்கே அல்ல, தேவனுடைய எல்லா ஜனங்களுக்கும். எதிரி எவ்வளவு பெரிதாகத் தெரிந்தாலும் கர்த்தருடைய சந்நிதி அதைவிட பெரிது. மனிதன் எண்ணிக்கையைப் பார்க்கிறான், கர்த்தர் முடிவைப் பார்க்கிறார். யோசுவா திடீரென சென்று மேரோம் நீர்நிலைகள் அருகே அவர்களைத் தாக்கினான். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் முன்னிலையில் ஒப்புக் கொடுத்தார். எதிரிகள் சிதறினர். ஹாசோர் எரிக்கப்பட்டது. வடக்கு கூட்டணியின் இதயம் உடைந்தது. இங்கே வேதாகமம் மிக முக்கியமான ஒன்றை வலியுறுத்துகிறது. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதை யோசுவா செய்தான், ஒன்றையும் புறக்கணிக்கவில்லை. இதுவே இந்த அதிகாரத்தின் உண்மையான வல்லமை.
சூரியன் நின்ற அதிசயம் பெரியது. ஆனால் முழு கீழ்ப்படிதல் அதைவிட ஆழமான அதிசயம். தேவன் சொல்வதை முழுமையாகச் செய்வது எப்போதும் விசுவாசத்தின் மையம். பகுதி கீழ்ப்படிதல் பாதுகாப்பை கொடுக்காது. தாமதமான கீழ்ப்படிதல் அமைதியை கொடுக்காது. ஆனால் முழு கீழ்ப்படிதல் கர்த்தரின் வழியில் நம்மை நிலைப்படுத்தும். வேதாகமம் இந்த போர் நீண்ட காலம் நடந்தது என்று கூறுகிறது. அதுவும் முக்கியம். சில வெற்றிகள் உடனே வரும். சில வெற்றிகள் காலம் எடுக்கும். சில ஜெபங்களுக்கு விரைவான பதில் கிடைக்கும். சில சோதனைகளில் நாம் நீண்ட நேரம் நடக்க வேண்டி வரும். ஆனால் யோசுவா 11 நமக்குச் சொல்வது இதுதான்: நீண்ட கால போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் தம் நோக்கத்தை கைவிடமாட்டார். பழைய தலைமுறையே அச்சமடையச் செய்த அனாக்கியரைப் பற்றிய நினைவும் இங்கே வருகிறது. ஒரு காலத்தில் மக்களை நடுங்க வைத்த விஷயம் இப்போது கர்த்தரின் முன்னிலையில் நிலைக்க முடியவில்லை. நமக்குள்ளும் அப்படியே இருக்கலாம். ஒரு காலத்தில் வெல்ல முடியாதது போலத் தோன்றிய பயம் கிறிஸ்துவின் வல்லமையால் ஒரு நாள் இடிந்து விழும். இந்த அதிகாரம் தேசம் போரிலிருந்து ஓய்வு பெற்றது என்று முடிகிறது. இந்த ஓய்வு இன்னும் முழு நிறைவேற்றத்தை எதிர்நோக்கும் ஓய்வாக இருந்தாலும் அது கர்த்தரின் பரிசு. அவர் தம் மக்களைப் போரில் மட்டும் நடத்துவதில்லை. அவர் அவர்களை ஓய்விற்கும் கொண்டு செல்கிறார். இதிலே கிறிஸ்துவின் உருவம் தெரிகிறது. அவர் நமக்காகப் போராடுகிறவரும் நமக்கு துயரத்தில் இளைப்பாறுதல் தருகிறவரும் ஆவார். யோசுவா 12 ஒரு பட்டியலாகத் தோன்றுகிறது. மோசே வீழ்த்திய அரசர்களும் யோசுவா வீழ்த்திய அரசர்களும் பெயர்படி சொல்லப்படுகிறார்கள். இது வெறும் பதிவு அல்ல, இது நினைவு. இது சாட்சி. இது கர்த்தர் செய்த காரியங்களை மறந்துவிடாதிருப்பதற்கான அதிகாரம். ஒவ்வொரு பெயரும் ஒரு செய்தி சொல்கிறது. கர்த்தர் தம் ஜனங்களைத் துறக்கவில்லை. அவர் கொடுத்த வாக்குறுதி வழியிலே நிறுத்தப்படவில்லை. எதிரிகள் எழுந்தார்கள், ஆனால் அவர்கள் நிலைக்கவில்லை. காரணம் இஸ்ரவேலின் வலிமை அல்ல. பின்னாளில் யோசுவா சொல்லப் போகிறது போல் ஜெயம் பட்டயத்தாலும் வில்லாலும் வரவில்லை. கர்த்தரே தம் ஜனங்களுக்காக போராடினார். இதுவே இந்த 3 அதிகாரங்களையும் ஒன்றாக கட்டுகிறது. கிபியோனின் நெருக்கடியில் கர்த்தர் போராடினார். சூரியன் நின்ற அதிசயத்தில் கர்த்தர் போராடினார். வடக்கு பெரும் சேனைகளுக்கு எதிராக கர்த்தர் போராடினார். அரசர்களின் பட்டியலில் முடியும் நினைவிலும் அதே சாட்சி ஒலிக்கிறது. இந்த வெற்றி தேவனுடையது. நம் வாழ்க்கையிலும் ஒரு 12ஆம் அதிகாரம் தேவை. ஆண்டவர் எங்கு நம்மைக் காத்தார்? எத்தனை பயங்களிலிருந்து நம்மை மீட்டார்? எத்தனை முறை வழியில்லாத இடத்தில் வழி திறந்தார்? எத்தனை முறை இருளில் ஒளி நீட்டித்தார்? நாம் நினைத்து பட்டியலிட்டால் நம்முடைய வாழ்விலும் கர்த்தரின் ஜெயங்கள் எழுதப்பட்டிருப்பதை காணலாம். இந்த அதிகாரங்களில் கிறிஸ்துவை தெளிவாக பார்க்கலாம். யோசுவா தேசத்தில் எதிரிகளை வென்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதைவிட பெரிய எதிரிகளை வென்றார்: பாவம், மரணம், இருள், குற்ற உணர்வு மற்றும் நம்பிக்கையின்மை. யோசுவா நிலத்திற்கான ஓய்வைத் தந்தான். கிறிஸ்து ஆன்மாவிற்கான ஓய்வை அளிக்கிறார். யோசுவா சூரியன் நின்ற நாளை கண்டான். கிறிஸ்து நம் இருளுக்குள் நித்திய ஒளியாக வருகிறார். ஆகையால் யோசுவா 10 முதல் 12 வரை நமக்கு ஒரு அழைப்பு. பயப்படாமல் கர்த்தரின் வார்த்தையில் நில்லும் அழைப்பு. நீண்ட போராட்டத்தில் நம்பிக்கையோடு தொடரும் அழைப்பு. கடந்த ஜெயங்களை மறக்காமல் நினைவில் கொள்ளும் அழைப்பு. நமக்காக போராடுவது நாமல்ல, கர்த்தரே என்பதை ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் கிபியோன் போல உதவி கோரும் ஒரு நிலை இருக்கலாம். அல்லது வடக்கு படைகள் போல மிகப்பெரிய அச்சம் முன் நிற்கலாம். அல்லது நீங்கள் இன்னும் வெற்றியின் பட்டியலை எழுதாத இடத்தில் இருக்கலாம். எது இருந்தாலும் இந்த அதிகாரங்களின் சாட்சி அதேதான். கர்த்தர் முன்னே செல்கிறார். கர்த்தர் தம் மக்களுக்காக போராடுகிறார். அவர் தொடங்கியதை அவர் நிறைவேற்றுவார். ஆன்மீக பாடம் இதுதான்: கர்த்தர் நமக்காக போராடும்போது நம்முடைய வேலை பயத்தில் ஓடுவது அல்ல, விசுவாசத்தில் நின்று கீழ்ப்படிந்து அவர் தரும் ஒளியில் முன்னேறுவதாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஆமென்.